அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கைதுக்கு முன்னர் ரணில் வெளியிட்ட கருத்து தீயாய் பரவும் ஒளிப்பதிவு. திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ள பல தொடருந்து சேவைகள். ரணிலை தொடர்ந்து வரும் மேலும் பல கைதுகள். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல். பல குற்றங்களுடன் தொடர்புடைய இருவர் கைது. சந்தேக நபர் ஒருவர் சுட்டு படுகொலை. நியூயார்க்கில் சுற்றுலா பேருந்து விபத்து, 5 பேர் உயிரிழப்பு. கராச்சியில் பாரிய வெடி விபத்து, 2 உயிரிழப்பு. சிறைக்கு அழைத்து செல்லப்படும் ரணில், நீதிமன்ற வளாகத்தில் கடும் பதற்ற நிலை. குளக்கட்டுக்குள் பாய்ந்த முச்சக்கர வண்டி. தொடர்பான விரிவான செய்திகள். கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இறுதியாக வழங்கிய அறிக்கையின் குரல் பதிவை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகில விராஜ் காரியவசம் வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது இது வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த குரல் பதிவில் ரணில், நான் எப்போதும் நாட்டுக்காகவே உழைத்திருக்கின்றேன். நான் தனிப்பட்ட காரணங்களுக்காக உழைத்ததில்லை. இது ஆட்சியின் உண்மை முகம் இப்போது வெளிவருகிறது. எல்லா இடங்களிலும் நடைபெறும் இதுபோன்ற அரசியல் நடவடிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடந்துவ மற்றும் பூஷா இடையான கடலோர கரையோர மார்க்கத்தின் பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியா அறிவித்துள்ளார். கரையோர மார்க்கத்தின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை இவ்வாறு பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை 24ஆம் தேதியன்று ரத்து செய்யப்படவுள்ள தொடருந்து சேவைகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. காலி தொடர்ந்த நிலையத்தில் இருந்து காலை 5:15 மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு புறப்பட திட்டமிடப்பட்ட தொடர்ந்து 8319 ரத்து செய்யப்படவுள்ளது. மருதானை தொடர்ந்த நிலையத்தில் இருந்து நண்பகல் 12:10 மணிக்கு காலிக்கு புறப்பட திட்டமிடப்பட்ட தொடர்ந்து 8788 ரத்து செய்யப்படவுள்ளது. 24ஆம் தேதியன்று திருத்தப்பட தொடக்க நேரங்களுடன் இயக்கப்படும் தொடருந்துகள் காலி தொடர்ந்து நிலையத்தில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு புறப்பட திட்டமிடப்பட்ட தொடருந்து 8327 சமுத்திரதேவி காலி தொடர்ந்த நிலையத்தில் இருந்து சுமார் 1 மணி நேரம் தாமதமாக காலை 6:30 மணிக்கு பயணத்தை தொடங்கும். காலி தொடர்ந்த நிலையத்தில் இருந்து அதிகாலை 4:10 மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் தொடருந்து 8320 காலை 8:50 மணிக்கு காலி தொடர்ந்த நிலையத்தில் இருந்து பயணத்தை தொடங்கும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு தற்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துறையால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பிணை மனு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இதன்போது ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக கோரி முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்துள்ளார்.
குறித்த மனுவில் ஜனாதிபதி பிரதமர் ஹரணி அமரசூரிய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் மற்றும் அமைச்சரவை உள்ளிட்ட 31 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஜனவரி 27 மற்றும் ஜூன் 2 ஆகிய திகதிகளில் இது தொடர்பாக 2 அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ தெரிவிக்காமல் அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும் இந்த ஆண்டு அமைச்சரவை முடிவுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கை குடிமக்களின் பயோமெட்ரிக் தரவை இந்தியா அணுக அனுமதிக்கும் என்றும் இதன் மூலம் இந்தியா இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிட அனுமதிக்கும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்முதல் செயல்முறைக்கு மாறாக திட்டத்தை இந்திய நிறுவனத்துக்கு மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டவிரோதமானது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவுடன் தற்போதுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளை செல்லாததாக்கும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்துவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராகமபூதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போதைப்பொருள் மற்றும் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பணத்துடன் 2 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 8.168 கிலோகிராம் ஹெரோயின், 666 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் 8,23,000 ரூபாய், 3 மின்சார ஸ்கூட்டர்கள், ஒரு வேன், ஒரு கார், ஒரு முச்சக்கர வண்டி, பல உரிமத்தகடுகள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் என்பவற்றுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். வேறு ஒருவரின் தூண்டுதலுடன் குறித்த சந்தேக நபர்கள் இந்த கடத்தலை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாத்தோட்டை சூரியவிப பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் கொஷ்கொட பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி என போலீசார் தெரிவித்தனர். கடந்த 31ஆம் தேதி கொஷ்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துவமோதர கடலாமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அந்த மத்திய நிலையத்தின் உரிமையாளரின் மகனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டதுடன் அவர் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான துப்பாக்கிதாரி சூரியவிப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவக்கம பகுதியில் மறைத்து இருக்கின்றார் என்றும் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய காலி போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபரை கைது செய்வதற்காக வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் சம்பவ இடத்து சென்று விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது சந்தேக நபர் போலீசார் மீது கைக்குண்டு ஒன்றை வீசியுள்ளார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இதையடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது அவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவின் நியூயார்க்கில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேருந்தில் இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸை சேர்ந்த 52 சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளனர். நயாகர நீர்வீழ்ச்சியை பார்வையிட்ட பின்னர் சுற்றுலா பயணிகள் நியூயார்க் நகரத்துக்கு திரும்பி சென்றபோது பாலோவிலிருந்து கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் தாஜ் வைத்திய வளாகத்துக்கு அருகிலுள்ள கிடங்கொன்றில் ஏற்பட்ட பாரிய வெடி விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதோடு மற்றும் 33 பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை காயமடைந்தவர்களில் 20 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு முன்னால் கடும் பதற்ற நிலை நேற்று நிலவியுள்ளது.
நேற்று மதியம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் கைதாகி நீதிமன்ற விளக்கமறியல் பேருந்தில் அழைத்து செல்லும் போது ஆதரவாளர்களால் கடும் பதற்ற நிலை நிலவியுள்ளது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் ரணிலின் ஆதரவாளர்களால் பெரும் குழப்ப நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கழக தடுப்பு பிரிவு மற்றும் போலீசார் நீதிமன்ற வளாகத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்தும் பணியில் இதுவரை ஈடுபட்டு வருகின்றதாகவும் கூறப்படுகிறது. முச்சக்கர வண்டியொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி குளக்கட்டின் கீழே பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் வவுனியா வைரவ புளியங்குளம் குளக்கட்டில் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. மாடசாமி ஆலய வீதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி வைரவ புளியங்குளம் குளக்கட்டு வீதியூடாக பயணித்த முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியினை விட்டு கீழிறங்கி தடம் புரண்டதில் இந்த விபத்து நிலவியுள்ளது. முச்சக்கர வண்டி தடம் புரண்டும் அதில் பயணித்தவர்களுக்கு எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. எனினும் வீதியை விட்டு விலகி தடம் புரண்டதில் முச்சக்கர வண்டி பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அதன் பின்னர் குளக்கட்டின் கீழே விழுந்த முச்சக்கர வண்டி இளைஞர்களின் உதவியுடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.